ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் வீக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு டியூட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால தான் வீடு ஃபுல்லாக சரியாக க்ளீன் பண்ண முடியல. இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி ஃபுல் டீப் க்ளீனிங் பண்ண போகிறேன். ரியலாக சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப் க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். வாங்க க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம எனர்ஜி ஏற்றிக்கலாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இட்லி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொட்டுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் வந்து அரைச்சிருந்தேன். இன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா நான் தேங்காய் சட்னி வந்து சிம்பிளாக அரைச்சி வச்சிட்டேன். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு உடம்பே வந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது. பட் வந்து இந்த வீக் விட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து நெக்ஸ்ட் வீக் தான் வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியும் வீடை. அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா சரி பரவாயில்ல, நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 by 1 ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என்னுடைய விலாக் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, என்கிட்ட டைரெக்டாகவே கேட்டிருந்தாங்க, இந்த பெட் ஸ்ப்ரெட்லாம் வந்து நீங்கள் எங்கே வாங்கியிருந்தீங்கன்ட்டு. பெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருந்த பெட்ஷீட் பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டோவில் வாங்கியிருந்தேன். அந்த ஒயிட் கலர் பார்த்திங்க அப்படின்னா அங்கே கனிஷ்காக்காக வந்து டேன்னு சொல்லிட்டு வந்து ரியாத்தில் இருக்குது, அதில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஆஃபரில் இருந்தது. அந்த டைமில் தான் வந்து நான் வாங்கினேன். எப்போ போனாலும் ரியாத்துக்கு வந்து நான் ஆஃபர் எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து அப்போ எடுப்பேன். கனிஷ்காக பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைன் எக்ஸாம் வந்து போய்கிட்டு இருக்கு. அதனால் வந்து புக்கு பார்த்திங்க அப்படின்னா சோஃபாவில் வந்து எப்படின்னா போட்டு வச்சுருவா. என்னுடைய வேலை பார்த்திங்கன்னா வந்து 1 by 1 அதை வந்து எடுத்து வைக்கிறது என்னுடைய வேலை. ஒவ்வொரு டைம் நான் சொல்லுவேன், புக்கு படித்து அப்படின்னா வந்து நீட்டாக வந்து டேபிள் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு அதை காதில் வாங்குற மாதிரியே கிடையாது. என்னுடைய ஹேபிட் பார்த்திங்க அப்படின்னா வந்து எடுத்த பொருள் வந்து நான் எடுத்த இடத்துல கரெக்டாக வந்து வச்சுடுவேன். எனக்கு நீட்டாக இருக்கணும் வீடை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தது அப்படின்னா வந்து எனக்கு தூக்கமே வராது பார்த்துக்குங்க, அதை க்ளீன் பண்ணுற வரைக்கும். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் அடுத்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா சேம் வந்து இதே இதில் தான் இருக்கும். என்னுடைய பிளான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கர்டன் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் இருந்தேன். லாஸ்ட் டைம் நான் ரியாத்து போயிட்டு இருக்கும்போது வந்து கர்டன் வந்து புதுசு நான் வாங்கியிருந்தேன். பட் வந்து நான் இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணலை. கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அது ஒரு விழாக்காக வந்து நம்ம எடுத்து போடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி வச்சுருக்கேன். அவசரமாக வேலைக்கு கிளம்புறனால பார்த்திங்க அப்படின்னா 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து நான் வந்து கிளம்புவேன். அந்த 10 மினிட்ஸில் வந்து என்னால் க்ளீனாக வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்க முடியல, மெஸ்ஸியாக தாங்க இருந்தது. இன்றைக்கி ஏன் வந்து டைம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா வந்து இன்றைக்கி லன்ச் வந்து கிடையாதுங்க. ஏன்னா வந்து நான் நேற்று செஞ்சதே வந்து நிறைய இருந்தது. அது அப்படியே இருந்தனால வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கேன். அதை ஓவனில் சூடு பண்ணி வந்து லன்ச் வந்து சாப்பிட்டா போதும். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய திங்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. லிப் பாம், அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரே எல்லாமே வந்து முடிஞ்சிருந்தது. அதெல்லாம் எடுத்து வந்து ரிமூவ் பண்ணி த்ரோ அவுட் பண்ணிட்டேன். இந்த பேக் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க சிங்கப்பூர் வந்து போயிருந்தாங்க. சிங்கப்பூரில் போயிட்டு வந்து எனக்கு இந்த பேக் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த பேக் பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம வெளிநாடு போகிறோமோ இல்லைங்க, அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது வந்து கிஃப்ட் வந்துடும். லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஹாங்காங்கும் போயிருந்தாங்க. அங்கேருந்து அது ஒரு பேக் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா அதை நான் ஆல்ரெடி அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நான் வெளிநாடு போகிறனோ இல்லையோ, பட் வந்து நீங்கள் போயிட்டு வந்து ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு பேக் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. நான் ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பேக் கலெக்ஷன் தாங்க வச்சுக்கிட்டு இருக்கேன் ஃபுல்லாக. ஒவ்வொருத்தருமே பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடு போயிட்டு வந்தாங்கன்னா வித்தியாசமாக அங்கேருந்து வாங்கிட்டு வந்து ஃபுல் வந்து கலெக்ஷன் வந்து சேவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வந்து சிங்கப்பூர், ஹாங்காங் இல்லை வந்து ஏதோ ஒரு பிளேஸ் போயிருந்தாங்க அப்படின்னா அந்தந்த ஊர்லேருந்து கப்பு வாங்கிட்டு வந்த மாதிரி சேவ் பண்ணுவாங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து கிடைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பேக்காக தான் இருந்தது. ஸோ அதை தான் வந்து நான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம இந்தியாவிலலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஃப்ரிட்ஜில் மேக்னெட் இருக்கும் பார்த்திங்களா, அதை தான் வந்து வாங்கிட்டு வந்து சேவ் பண்ணுவாங்க. இந்த கார்ட்டூன் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எங்களோட வந்து ஒரு 2 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க. இன்றைக்கி தாங்க அதுக்கு ஒரு விடிவு காலமே வந்து பிறந்திருக்கு. இன்றைக்கி கண்டிப்பாக வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிடுவேன். என்னுடைய ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்து நான் த்ரெட்மில் வாங்கியிருந்தேன், நான் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. இந்த த்ரெட்மில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ட்ரெண்டியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் தாங்க வாங்கியிருந்தேன். ஆஃபரில் இருந்தது, அதில் தாங்க நான் வாங்கினேன். எனக்கு ரீசெண்டாகவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் கெயின் வந்து அதிகமாக ஆகிக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா வந்து நான் லேப்ரோஸ்கோப்பி வந்து ஒரு 2 இயர் பிஃபோர் பண்ணியிருந்தேன். எப்போ நான் லேப்ரோஸ்கோப்பி பண்ணணும் அதுலேருந்து கொஞ்சம் வெயிட் வந்து எனக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. சரி, நம்ம வந்து என்ன தான் வந்து ஃபுட் கண்ட்ரோல் பண்ணாலுமே வந்து அந்த வெயிட் வந்து குறையிறது இல்லைங்க. சரி, நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த டைம் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். த்ரெட்மில் யூஸ் பண்ணி வெயிட் குறையுதா அப்படின்றது பார்க்கலாங்க. எவ்வளோ தான் வெயிட் குறையுது அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா வீடு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எடுத்தது எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா 2 பெட்ரூமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேங்க. நான் கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா அதையே வந்து வீடியோ போட்டதுன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால தான் வந்து நான் அதிகமாக அதை கேப்சர் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கிச்சன் க்ளீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் திரும்ப வந்து மெஸ்ஸியாக இருக்கிற ஒரே ஒரு பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா அது கிச்சன் தாங்க.
கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு க்ளீனிங் ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தனால தான் வந்து நான் இதை ஸ்டார்ட் பண்ணல, லாஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணது. அதனால தான் வந்து நான் பெட்ரூம் ரெண்டுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு நான் ஃபைனலாக வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இனிமேல் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கவுண்டர் டாப் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு உங்களுக்கு தோணுது கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். க்ளீன் இல்லாமல் வந்து சமைக்கிறதுலாம் வந்து நம்மளுக்கு செட் ஆகாதுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சம்டைம் வந்து சமைப்பாங்க. எனக்கு வந்து வேலை அதிகமாக இருந்ததுன்னா அவங்க வந்து சமைப்பாங்க. அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் வந்து கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு க்ளீனாகவே இருக்காது. அந்தளவுக்கு வந்து எடுத்து இடத்துல வச்சுருக்க மாட்டாங்க. எதுக்கு தான் சமைக்க சொன்னமோ அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணிடும். அந்தளவுக்கு தான் இருக்கும். என்னுடைய கிச்சனில் இருக்கிற அந்த ஸ்பைஸ் ரேக் பார்த்திங்க அப்படின்னா நான் டாப்அப்பில் தாங்க வாங்கினேன். அங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இருந்தது, அதனால் நான் அங்கே வாங்கியிருந்தேன். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய வீலாக்கில் மென்ஷன் பண்ணாமல் என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் வந்து இதை சொல்கிறேன். நான் டாப்அப்பில் தாங்க அதை வாங்கினேன். இந்த ஸ்பைஸ் ரேக் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். நிறைய வெரைட்டி இருந்ததுங்க. எனக்கு வந்து இதுதான் பிடிச்சிருந்தது, நான் அதனால் இதை எடுத்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி என்னுடைய ஷார்ட்டில் வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த லேம்ப் பார்த்திங்க அப்படின்னா நான் 5 ரியால் ஷாப்பில் தாங்க வாங்கியிருந்தேன். 10 ரியால் தாங்க இது. எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். 90s 80ஸில் தான் வந்து இந்த லைட் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கப்பில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைப்பாங்க பார்த்திங்களா, அதுதான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நான் அதிகமாக வீடியோ எடுத்து போடலை. நான் கொஞ்ச நாள் வந்து யூடியூப் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரும். நீங்களும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்து தொடர்ந்து வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. யூஸ்வலாக வசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் தாங்க வாஷ் பண்ணிவிடுவாங்க. முடிஞ்சளவு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து சப்போர்ட் ஓரளவு பண்ணிவிடுவாங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் சமைக்கிறது இதெல்லாம் வந்து நான் பார்த்துடுவேன். ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வசல்ஸ் வாஷ் பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் தான் வந்து செய்வாங்க. மாவு அரைக்கிறது இதெல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து செஞ்சு கொடுத்துடுவாங்க எனக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வீடை க்ளீன் பண்ணுற ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து நான் சொல்ல மாட்டேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட. ஏன்னா அவங்க க்ளீன் பண்ணுறது எப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். க்ளீன் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா வந்து அப்படியே இருக்கும். நம்மளுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஆகாது. திரும்ப வந்து ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பெஸ்ட்டு வந்து நானே க்ளீன் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு நானே வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.